அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி முற்பகுதியில் பஞ்சமத்திலும் பிற்பகுதியில் ரூணரோக சதுரஸ்தானமாகிய யோகஸ்தானத்திலும் நுழைய இருக்கிறார். எனவே சிறப்பான மாற்றம் உண்டு. வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் 5ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் 6ஆம் இடத்திலும் வலம் வர போகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வலம் வர போகிறாருங்க. இறுதியில் அஷ்டமத்தில் நுழைவார். அஷ்டமத்தில் நுழைவதற்கு முன்னதாகவே நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து கிரகநிலைகளின் தன்மையையும் கிரகநிலைகளின் செயல்பாடுகளையும் தாக்கத்தையும் நன்கு அறிந்து கொண்டால் ஒரு நிகழ்வை எப்படி நாம் சரியாக செய்வது, எந்தெந்த நிகழ்வை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது என்பதை மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது ஒரு நேரத்தில் கிரகநிலைகள் 9மே சாதகமான அமைப்பில் வலம் வராது, அதே போன்று சாதகமற்ற அமைப்பிலும் இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே சில கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும், சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும். எந்தெந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதோ அதன் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ற திட்டங்களை செயல்படுத்தினால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். சூரியன், புதன் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகள் மிகவும் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சாதகமற்ற அமைப்பு என்றால் ராகு, ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பிலும் அதே போன்று சனியும் சாதகமற்ற அமைப்பில் தான் இருக்கிறார். சுக்கிரனுடன் இணைவதால் சில மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உறுதியாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இப்படி எந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதோ அதன் தன்மையை அறிந்து உங்களுடைய திட்டங்களையும் யூகங்களையும் மேற்கொள்ளும் போது நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது தங்களிடம் இருக்கக்கூடிய தயக்க உணர்வு, அச்சம், பயம் இவற்றை நீக்கி தங்களுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் முடிவதற்குள் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் சந்திக்கலாங்க. ஆனால் நம்மளிடம் இருக்கக்கூடிய இந்த அச்ச உணர்வு காரணமாக ஒரு திட்டத்தை தீட்டுவோம், ஆனால் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம். ஏனென்றால் அதை செயல்படுத்தும் போது இந்த நிகழ்வு வருமோ, இந்த பிரச்சனை வருமோ, இந்த கடன் தொல்லையில் நாம் மாட்டிக்கொள்வோமோ அல்லது இவ்வளவு பெரிய இழப்பு வருமோ என்ற அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த அதீத சிந்தனையால் அந்த திட்டத்தை செயல்படுத்தாமலே நாம் தோல்வி அடைய செய்து விடுகிறோம். எனவே இந்த தருணத்தில் அந்த அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு அதற்கு செயல் வடிவம் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள், ஆனால் அதிகமாக சிந்திக்க வேண்டாம். அவற்றை செயல் வடிவம் கொடுக்கும் போது அதில் எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். அப்படி உங்களுடைய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து சிறு முயற்சி ஈடுபட்டாலும் கூட இந்த ஜனவரி மாதம் அமோகமான நன்மைகளை அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான அப்படி உங்களுடைய சிறு முயற்சியை கூட இந்த ஜனவரி மாதத்தில் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் மிக வலுவாக வலம் வரக்கூடிய இனிமையான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. முழு சுப கிரகமான குருவும் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் 9ஆம் இடத்தை நோக்கிதான் நகருகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. பொதுவாக குரு பகவான் வக்ரத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட கர்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிக்கல்கள் வராது, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக சிம்ம
சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சனியுடன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் சப்தமஸ்தானம் வலுப்பெறுகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சனியின் இணைவு காரணமாக எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவை நிச்சயம் பூர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் போன்றவை நிறைவாக கிடைக்குங்க. பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகும். சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் ஒற்றுமையும் இணக்கமும் அதிகரிக்கும். தடையான காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கான நல்ல சூழல் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது. மற்ற துறைகளை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல மாற்றங்களையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாகிய ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் நிலை கொண்டிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனால் பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படாது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைகிறார். முற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய சூரியனின் அமைப்பு மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அலைச்சல், சிரமம், காரிய தடை போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத் தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான சிறப்பான ஒரு தருணமாக அமைய போகிறது. மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே லாபம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக திருப்தியாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய யோகம் உண்டு. விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறார். கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. இந்த கிரகநிலைகளிலே அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரனும் ராசியின் அதிபதியான சூரியனும் வலம் வருவதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும். நிச்சயமாகவும் உறுதியாகவும் நல்ல வளர்ச்சிக்கான வழிகள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வேலனின் அருளால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்தவிதமான சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜனவரி மாதம் முடிவதற்குள்